குட் மார்னிங் சோல்ஸ். இந்த சாங்ல வந்து ஆம், ஏன் எல்லாரும் வந்து சீக்கிரமா வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ஜென்சி வந்து அவர் திருமூலர் வந்து சொல்லியிருப்பாரு. சீக்கிரமா எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து இறைவனை வந்து தேட முடியுமோ தேட ஆரம்பிங்க, டிலே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக எனக்கு வந்து எப்போவுமே இந்த லாஸ்ட் 1 இயராக நான் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து அந்த காடோட அந்த அர்ஜென்சி வந்து எனக்கு வந்து எப்போவுமே ஃபீல் ஆகும். எப்படி இருக்கும்னா, எல்லாருக்கும் சொல்லு, எல்லாருக்கும் சொல்லு, நீ என்னெல்லாம் ரியலைஸ் பண்ணுறியோ அதை அதை உடனே சொல்லு, உடனே சொல்லுன்னு சொல்லிட்டு எனக்கு உள்ளே வந்து அப்படி ஒரு இன்டியூஸ்மெண்ட்ஸும் வரும். அதில் வந்து எனக்கும் நல்லா வந்து ஃபீல் ஆயிருக்கு. த டிவைன் இஸ் வெரி மச் ஒரு மாதிரி டெஸ்பரேட்டாக வந்து எல்லாருக்கும் சொல்லு, சீக்கிரமா வந்து எல்லாருமே வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் போகணும் அப்படின்னு அவரோட அந்த ஒரு டெஸ்பரேஷனை வந்து நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன். நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பேன் என்னோட சிஸ்டர்கிட்ட கூட, ஏன் வந்து காட் வந்து இவ்வளோ அர்ஜென்ட் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் முன்னாடி வந்து நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கிறதே வந்து யாரோ ஒன்று ரெண்டு பேர், அது ஒருத்தர் சிலரால தான் முடியும், காமன் பீப்புள் எல்லாருமே வந்து அதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஒப்பீனியன் தான் இருக்கும். ஆனால் எனக்கு வர்ற இன்ட்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல யாரெல்லாம் பொறந்திருக்காங்களோ பொறந்த எல்லாருமே இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கான ஜேர்னி, அவேக்கனிங் எப்போ நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜேர்னி வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏதோ பின்னாடி வந்து ஒரு கணக்கு இருக்குது போல இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப லைஃப் பியூட்டிஃபுல் ஆகிடுது, அது வேற விஷயம். அது நம்ம யாரும் வந்து செயின்ட்டாவோ இல்லை எல்லாத்தையும் உலக வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டுலாம் போகிறது கிடையாது. இந்த பாத்தில் போன பிறகு தான் ஒவ்வொரு நாளையுமே நம்ம வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி, அதே மாதிரி ஒவ்வொரு நேரம் சாப்பாடுலேருந்து நம்மளுக்கு கடவுள் என்னெல்லாம் கொடுத்துருக்காரோ, நம்மளுக்கு என்ன என்ன இந்த மொமெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காரோ அது எல்லாத்தையும் வந்து 100% வந்து என்ஜாய் பண்ணி வாழ முடியுது. அது ஒரு பலன். அது ஒருவேளை அதை மட்டும்தான் காட் வந்து எல்லாரும் உணர்ந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புகிறாரா, இல்லை அதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? இந்த ஸ்பிரிச்சுவலாக பாத்தில் போன பிறகு நம்மளோட லைஃப்பில் நம்ம டெத்துக்கு அப்புறம் ஏதாவது இருக்கான்றது எனக்கு தெரியல. அது வந்து இறந்து நம்ம சோல் சொன்னாதான் உண்டு. நம்ம இறந்து போனவங்க யாரோடையும் நம்மளால பேச முடியாது. அவங்க இல்லை, அவங்க பேசுகிறாங்கனாலும் நம்மளால கேட்க முடியாது. அதனால இறந்த பிறகு என்ன நடக்குதுன்றது நம்ம எல்லாரும் ஒரு கெஸ் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்களே தவிர, யார் சொல்கிறதும் வந்து எவிடன்ஸாக நம்ம ப்ரூஃப் பண்ண முடியாதுன்றனால காட் வந்து என்ன பிளான் வச்சுருக்காரு, ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போய் ஸ்பிரிச்சுவலாக அந்த அவேக்கனிங் ப்ராசஸ் முடித்தவங்களுக்கு இறந்த பிறகு வந்து அவங்களோட லைஃபுக்கு வந்து அவர் வந்து என்ன மாதிரி வச்சுருக்காரு, அவங்க சோலுக்கு என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஏதோ வந்து ஒரு பெரிய கிரேட்டர் பிளான் வந்து காட் வச்சிருக்க மாதிரி இருக்குது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதே எப்படி இருக்குன்னா, நம்மளை வந்து ஒரு டெஸ்டிங் இது மாதிரி. அப்போ வந்து ஒரு மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பேசிக்காக வந்து நிறையா வந்து டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மென்டல் டெஸ்ட்டு எல்லாமே வைப்பாங்க. அப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கும் இல்லையா, ஒரு வேலைக்கு அப்படின்னா. அந்த மாதிரி வந்து இந்த உலகத்தில் நம்மளை வாழ வச்சு நம்மக்கிட்ட வந்து அந்த ஈகோ, அப்புறம் வந்து அந்த மாயா இல்யூஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து டெய்லி வந்து நம்ம பிறந்தோம், நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், சம்பாதிச்சோம், குடும்பத்தை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டுலேயே வாழ்ந்துட்டு சாகுறது தான் இல்யூஷனுக்குள்ளே இருக்குது. அதை தாண்டி நிறையா விஷயம் இருக்குது அப்படின்றத வந்து ஒரு மறைவாக வச்சுருக்காங்க. மறைவாக வச்சு அந்த மறைவை வந்து நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து அந்த பாதையை வந்து உணர்ந்து நம்ம போகிறோமா அப்படின்றத பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருக்காரு காடு. அப்போ இந்த இந்த வேர்ல்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்டிங் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு. நம்மளை வந்து இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகுறாங்களான்னு பார்ப்போம், அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனாங்கன்னா இவங்களுக்கு இது வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதோ காட் வச்சுருக்காருன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அர்ஜென்சி வந்து எப்போவுமே எனக்கு ஃபீல் ஆகும். என்ன நான் ரியலைஸ் பண்ணாலும் அதை உடனே உடனே எல்லாருக்கும் சொல்லு, உடனே எல்லாருக்கும் சொல்லுன்ட்டு உள்ளே வந்து அப்படி ஒரு டீப்பு ஒரு இது இருக்கும். அதை தவிர அதை தாண்டி மைண்டு வேறு எங்கேயுமே போக முடியாது. அந்த வேலையை நான் முடித்தா தான் என்னால் வேறு வேலை பார்க்க முடிகிற மாதிரி வந்து வச்சுருக்கும் போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன் இவ்வளோ காட் வந்து டெஸ்பரேட்டாக இருக்காரு, என்னதான் விஷயம் இதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி எனக்கே ரொம்ப க்யூரியஸாக இருக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகணுன்றது கடவுளோட விருப்பம்னு நல்லா தெரியுது. ஆனால் அது எதுக்காக பண்ணுறாரு அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியல. ஸோ எனக்கு அது ரியலைஸ் ஆகும்போது நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் யாருக்காவது அது ஃபீல் ஆகும்போது நீங்களும் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த சாங் வந்து திருமூலரும் அநேகமா இத வந்து அ ரியலைஸ் பண்ணியிருக்காருன்னு நெனைக்கிறேன். எல்லாரும் எந்த அளவுக்கு சீக்கிரமா பண்ண முடியுமோ சீக்கிரமா பண்ணுங்க. காலம் போயிருச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் அ அ உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும்ன்றாரு. அதாவது எப்ப சொல்றாரு? நீங்க இறந்துட்டீங்கன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சுச்சு அப்டின்றாரு. அப்ப இறந்த பிறகு நம்ம சோல் வந்து எங்கேயோ போது. அப்ப அந்த சோலுக்கு வந்து அந்த சான்ஸ் கிடைக்காது. எனக்கு திரும்பி ஒரு சான்ஸ் குடுங்கன்னு சோல் கேட்டாலும், அந்த சான்ஸ் கிடைக்காது. ஆல்ரெடி வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க. அப்ப இந்த மாரி ஏதோ ஒரு செட்டப் இருக்கு போல இருக்கு. அத அவரு வந்து புரிஞ்சிருக்காரு. அதனால அவரு என்ன சொல்றாரு, அ "என் அன்பு உருக்கி இறைவனை ஏத்துமின்." அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு கடவுள்ன உடனே கடவுள் மேல எப்பவுமே அந்த ஃபியரு ஏன்னா இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து காட் மேல வந்து ஃபியர் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே தவிர, காட் மேல வந்து அந்த லவ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். யாரால வந்து கடவுள வந்து ரொம்ப விரும்ப முடியும் அப்டின்னா, ஃபியர் இல்லாதவங்களால தான் வந்து கடவுள வந்து விரும்ப முடியும். அ அதே மாரி ஸ்பிரிச்சுவல் பாத்க்குள்ள போய் கடவுள் நமக்குள்ள தான் இருக்கிறாங்கன்றத உணர்ந்து, கடவுள் நம்மள எப்படிலாம் கைட் பண்றாங்கன்னு தெரிஞ்ச பிறகு, காட் மேல வந்து பயங்கரமான வந்து ஒரு ஒரு லவ் வரும். அதுவும் முக்கியமா அந்த எத்திக்கல் பாத்ல வந்து டிராவல் பண்றவங்களால வந்து கடவுளோட வந்து ஒரு பயங்கரமான ஒரு சோல்ஃபுல் கனெக்ஷன ஃபீல் பண்ண முடியும். ஆனா நம்ம சரியில்ல, நம்ம நெறைய தப்பு பண்ணியிருக்கோம் வாழ்க்கையில, இன்னமும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மென்டாலிட்டில இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே காட் மேல ஒரு ஃபியர் தான் அதிகமா இருக்கும். ஸோ இப்ப நீங்க அந்த ஃபியர்ன்ற லெவல்ல இருந்து தாண்டி, கடவுள் மேல வந்து உங்களுக்கு வந்து அப்படி ஒரு அன்பு வந்து வரணும். உங்க அம்மா மேலயோ, இல்லன்னா சின்ன வயசுல ஏன்னா வளர்ந்த பிறகு அந்த அன்பெல்லாம் குறைஞ்சிரும் பேரண்ட்ஸ் மேல. அ சின்ன வயசுல எப்படி நம்மளோட பேரண்ட்ஸ் மேல அப்படி ஒரு அன்பு இருக்கும். அதே மாரி நம்ம குழந்தைங்க மேல வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பொறந்த உடனே அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு அந்த அன்பு இருக்கும்ல, அந்த மாதிரியான அன்பு வந்து கடவுள் மேல வைக்க சொல்றாரு. அப்படி அன்போட நீ பக்தியா நீ வந்து இரு அப்படின்றத தான் அவர் வந்து உன்னோட ஹார்ட் மெல்ட்டிங் அன்ப வந்து காட்டு அப்படின்னு சொல்றாரு. அந்த அன்பு வந்து உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் வரல அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல நீங்க போக போக காட் உங்களுக்கு என்னலாம் இதுவரைக்கும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரியலைஸ் பண்ண நீங்க வந்து அந்த லவ்வ வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அத வந்து அன்போட வந்து இறைவன வந்து கொண்டாடு, இறைவன செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் "முன் அன்பு உருக்கி முதல்வனை நாடுமின்." அதாவது சீக்கிரமா பண்ணு. ரொம்ப லேட் பண்ணாத. அதுக்கு ஏதோ ஒரு காலம் வரும், அதுக்கு ஏதோ ஒரு டைம் வரும், அப்ப பண்ணிக்கலான்னு சொல்லி பண்ணீன்னா, உனக்கு தான் லாஸ்ன்றது தான் அவரு வந்து சொல்றாரு. எவ்வளோக்கு எவ்வளோ உன்னால வந்து அர்லியரா இத வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமோ, அத ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் "பின் அன்பு உருக்கி பெருந்தகை நந்தியும்." அதாவது நீ வந்து ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ்ல பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த ஸ்டேஜும் வராம, நீ இறந்து போன பிறகு, அ எ இருக்கிறதுலே எவ்ளோ பெரிய குருவா இருந்தாலும், அந்த குருவால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்றது தான் இங்க சொல்றாங்க. ஏன்னா, நந்தி தான் வந்து இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் குரு. அந்த குருவ நெனச்சா கூட உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிரும். அப்புறம் இன்னொன்னு என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்னா, இறைவன் கூட வந்து அவரு வந்து சிவன கும்பிடுறவர்னால, சிவன் கூட அந்த நந்தி. நந்தி நெனச்சா சிவன் கிட்ட ரீச் பண்ண முடியும் அப்டின்லாம் சொல்லுவாங்க. நந்தி ரெக்கமெண்ட் பண்ணா அந்த மாதிரி. ஸோ அந்த மீனிங்லயும் அவரு போட்டிருக்காரு. யாரு வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாலும், யாரு வந்து உனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாலும், உன்ன வந்து நீ நெனச்ச விஷயங்கள் வந்து உனக்கு நடக்காது. ஐ மீன் ஆஃப்டர் டெத் சொல்றாரு. எந்த பிரயோஜனமும் கிடையாது. இறைவன் இறைவனால வந்து ஈவன் இறைவனாலே உதவ முடியாதுன்ற மாதிரியான ஒரு கருத்து தான் வந்து இங்க வந்து சொல்றாங்க. அதனால எவ்ளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ, அவ்ளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. இப்படின்னு சொல்லி இந்த ட்ரூத்த வந்து நான் வந்து அடிச்சு சொல்றேன்னு சொல்றாரு. அதான் "தன் அன்பு எனக்கே தலை நின்றவாறே" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா, நான் வந்து இது வந்து அல்டிமேட் ட்ரூத்து. இது நான் வந்து உரக்க சொல்றேன். அழுத்தம் திருத்தமா அடிச்சு சொல்றேன். இது இது வந்து பொய் கிடையாது அப்படின்னு சொல்லி, அவர் அவ்ளோ ஸ்ட்ராங்கா அந்த லைன வந்து சொல்லியிருக்காருன்னா, அப்ப இது எவ்ளோ பெரிய ட்ரூத்தா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்ப இது வந்து நம்ம வந்து திருமூலருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அ எ ஹார்ட் மெல்ட்டிங் லவ்வ வந்து கடவுள்கிட்ட வந்து காட்டுங்க. கடவுள்கிட்ட மட்டும் இல்லாம, அ எங்கெல்லாம் யார்கிட்டலாம் நம்மளால பாசிபிளா வந்து காட்ட முடியுமோ, அத காட்டுறதுக்கான வழிய பாருங்க. இதுல வந்து நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம வந்து அம் அந்த லவ்ன்ற விஷயம், அந்த அன்புன்ற விஷயம் எல்லாருக்குள்ளயும் வந்து நேச்சுரலா வரணுன்றதுக்காகவே தான் இறைவன் வந்து அந்த நம்ம உடம்பு மூலமா வந்து இன்னொரு உயிர வந்து படைக்கிற மாரி வச்சிருக்காரு. ஏன் நெனச்சிருந்தா அவரு வந்து எல்லா உயிரும் தனித்தனியா உருவாகுற மாரி பண்ணியிருக்கலாமே! நீங்க அந்த அந்த செனாரியோவ இமேஜின் பண்ணி பாருங்களேன். எல்லாமே வந்து அவங்களவங்களே குழந்தைங்க வந்து அதுவாவே உருவாகுது. இல்ல நம்ம சின்ன வயசுல கதை படிச்ச மாரி வானத்துல இருந்து வந்து கடவுள் வந்து போட்டு போறாருன்ற மாதிரி, தானா உருவாகி இன்னொருத்தர் பாடியில இருந்து வராம
இன்னொருத்தரோட உயிர்ல இருந்து வராம அதுவா உருவாயிருந்ததுன்னா என்ன ஆயிருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். யாருக்குமே வந்து அந்த பற்றுதலே இருக்காது. ஒருத்தர் மேல ஒருத்தரு. அந்த அன்புன்னு ஒண்ணே இருக்காது. அ ஒ அந்த 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 ரத்த பாசம் அப்படின்றது இல்லாததுனால, என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருந்திருப்பாங்க. யாரும் யாரையும் கொல்ல கூட தயங்க மாட்டாங்க. ஸோ இந்த மாரி அந்த ஒரு அந்த எம்பத்தின்னு ஒண்ணு இல்லாம, இரக்கமே இல்லாம போயிருவாங்க அப்படின்றதுனால மட்டும் தான் கடவுள் வந்து எல்லா மேக்ஸிமம் உயிர்கள் இப்படித்தானே அந்த இனப்பெருக்கம் பண்றாங்க. அவங்களோட உடம்புல இருந்து தான் வந்து இனப்பெருக்கம் பண்ற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா, அப்படி இருந்தா மட்டும் தான் நம்மளுக்குள்ள வந்து அந்த லவ்ன்ற அந்த கருணை, இரக்கம், பாசம் அப்படின்றதெல்லாம் வரணுன்றதுக்காகவே காட் வந்து செட் பண்ணியிருக்காரு. அப்ப நம்ம பொறக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம அம்மா, அப்பா மேல அப்படி பாசமா இருக்கோம். ஏன்னா நம்ம பொறந்த உடனே நம்ம அம்மா, அப்பாவ தான் நம்ம பார்க்குறோம். அவங்க மேல அவ்ளோ பாசம் நம்மளுக்கு வந்து உள்ள இருந்தே ஊறி வருது, குழந்தையா இருக்கும்போதே. அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு என்ன ஆகுது, நம்ம பேரண்ட் ஆகும்போது திரும்பி வந்து அந்த அந்த லவ் வந்து அடுத்த லெவல் போது. ஏன்னா நான் அப்ப நெறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். அந்த பேரண்ட் ஆன உடனே அவங்க கிட்ட ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன வந்து நான் பார்த்துருக்கேன். மதரா இருக்கட்டும், ஃபாதரா இருக்கட்டும் 2 பேருமே அதுக்கு முன்னாடி குழந்தை பொறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற மாரி இருப்பாங்க. குழந்தை பொறந்த பிறகு அவங்களோட பெர்சனாலிட்டிலயே ஒரு பெரிய சேஞ்ச் வந்து நான் வந்து பார்ப்பேன். ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப கனிவா, அப்படியே ஒரு லவ்வபிளா அப்படிலாம் மாறுன எத்தனையோ பேர் பார்த்து நான் சர்ப்ரைஸ் ஆயிருக்கேன். ஓ! இதுக்கு தான் அப்ப கடவுள் வந்து நம்ம மூலமா ஒருத்தரோட உடம்பு மூலமாவே வந்து அந்த குழந்தைய வந்து பொறக்க வைக்கிறாரு போல இருக்கு. அ மனுஷன வந்து மனுஷனா மெயின்டெயின் பண்றதுக்கு கடவுள் வந்து அந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. பிளஸ் அந்த அன்பு ஊறி வர்றதுக்கு. ஆனா, இதுல நம்ம என்ன பண்ணிர்றோம் அப்டின்னா, நம்ம குடும்பத்தோட மட்டும் நம்ம வந்து அன்பா இருந்துட்டு, அந்த அன்ப வந்து வெளில வந்து நம்ம வந்து ஈக்குவலா நம்ம காட்ட மாட்டோம். அதுதான் வந்து நம்ம பண்ற மிஸ்டேக்கு. அதத்தான் வந்து இங்க வந்து திருமூலர் வந்து அன்புன்றது வந்து யுனிவர்சல் லவ்வா இரு. ஏன்னா, கடவுள் எல்லார் கூடயும் இருக்காரு. கடவுள் உன் குடும்பத்துல உள்ள உன் பிள்ளைட்ட மட்டும் இல்ல, உன் அப்பா, அம்மாட்ட மட்டும் இல்ல, எல்லார் கூடயும் இருக்காருன்றத திரும்பி திரும்பி இன்சிஸ்ட் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல அப்ப நீங்க வந்து என்ன யோசிக்கலாம்னா, அப்ப நான் எப்படி என் குழந்தைகிட்ட காட்டுற அதே அன்ப எப்படி என்னால எல்லார்கிட்டயும் காட்ட முடியும்? அது கஷ்டமே அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது ஒண்ணுமே கிடையாது. உங்க குழந்தைகிட்ட நீங்க ஆக்டிவ் லவ்வ காட்டுங்க. மத்த எல்லார்கிட்டயுமே வந்து பாசிவ் லவ் காட்டுங்க. பாசிவ் லவ் என்னன்னா, அவங்களுக்கு ஹார்ம் பண்ணாம இருந்தீங்கன்னா போதும். நீங்க ஒண்ணும் உங்க குழந்தைய பார்க்குற அளவுக்கு அடுத்த வீட்டு குழந்தையவோ, இல்ல தெருவுல போற குழந்தையவோ நீங்க கவனிக்கணும்னு அவசியம் இல்ல. அட் த சேம் டைம் அந்த குழந்தை மேல வெறுப்பு காட்டாம, அந்த குழந்தைய வந்து ஒரு மாதிரி அ என்மிக்கலா நினைக்காம, எ ஹார்ம் பண்ணாம இருங்க. அவ்வளதான். அவங்களுக்கு அவங்கள எந்த வகையிலயும் டேமேஜ் பண்ணாம, காயப்படுத்தாம நீங்க இருந்தாலே பெரிய விஷயம்ன்றாரு. அவ்வளதான். இது பண்றதே பெரிய கஷ்டம். ஸோ நான் இந்த இந்த ஆக்டிவ் லவ், பாசிவ் லவ்வ கரெக்ட்டா புரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்க ஃபேமிலிக்குள்ள நீங்க ஆக்டிவா இருங்க. மத்தவங்க கிட்டயும் நீங்க ஆக்டிவ் லவ் காட்டுனீங்கன்னா, அது அது வந்து உங்களோட டிவைன் வெர்ஷன். அந்த லெவல் போயிட்டீங்க அப்டின்னா, கடவுளே வந்து உங்க 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 கிட்ட வந்து உங்கள கட்டி பிடிச்சுட்டு உங்கள தலையில தூக்கி வச்சு கடவுளே ஆடுவாரு. பட் அந்த அளவுக்கு நம்ம போக முடியலனாலும், அட்லீஸ்ட் வந்து மித்த எந்த உயிர்களையும் வந்து நம்ம நம்ம பிள்ளைன்னா நம்ம எப்படி நெனைப்போமோ, அதே மாரி மித்த எல்லாரையுமே காயப்படுத்தாம, அவங்களும் இன்னொருத்தவங்களுக்கு பொறந்தவங்க அப்படின்றத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு, அவங்களுக்கும் ஒரு பேரண்ட் இருக்கும். அவங்களுக்கும் வந்து குழந்தை இருக்கும். எல்லாம் நம்மள மாதிரியான உணர்வு தானே அவங்களுக்கும் இருக்குன்றத நெனச்சு, யாரையும் வந்து மனசாலையும், அந்த வார்த்தைகளாலயும், செயல்களாலயும் அவமானப்படுத்தாம, காயப்படுத்தாம, அதே மாதிரி அவங்கள வந்து லோவா ஃபீல் பண்ண வைக்காம நீங்க இருந்தாலே போதும். இத தான் வந்து திரும்பி திரும்பி வந்து திருமூலரும் சரி, திருவள்ளுவரும் சரி, இருக்கிற எல்லா அ ஸ்பிரிச்சுவல் பீப்பிளும் எல்லா ரிலிஜியன்லயும் வந்து சொல்லியிருக்க அன்புக்கான மீனிங். ஓகே. இத வந்து ஃபாலோ பண்ணுங்க. எவ்ளோ சீக்கிரம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்ல வர முடியுமோ வாங்க. உங்க லைஃப் வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கும். நம்ம லைஃப் முடிஞ்ச பிறகும் ஏதோ ஒண்ணு பெருசா மிராக்கிள்ஸ் இருக்கு போல இருக்கு. அதுக்கான வேலைய இப்ப இருந்து பாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஹிண்ட் தான் திருமூலர் வந்து இந்த பாட்டுல குடுத்துருக்காரு. ஓகே. குட் டே டூ யூ ஆல்.